ஏன் எப்ப பார்த்தாலும் ஷாக் ஆகிட்டே இருக்க? உன்னால எனக்கு திக்கு திக்குங்கடா. மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க? அட அது ரொம்ப நாளா சும்மா கிடக்குதுன்னு குழந்தை தான் துணி காய வைக்க சொன்னான். அம்மாச்சி அது ரெண்டு துணியா எடுத்து போடாமச்சி அவன் கிடக்குறான். இது இல்லாம மண்டையே பிச்சுக்குது. எப்படா திருப்பி விடுவீங்க? ஃபீலிங்ல இருக்கியா? எங்களை வாண்டு சிண்டெல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. மாமா அங்க என்ன பண்ற? கீழே வா. மேல என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் தனியா உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு பிடிச்சத பண்ணு. பிடிச்சதுன்னா புரியல. உனக்கு எது பண்ணா மனசு சந்தோஷமா இருக்கும்? எனக்கு பாட்டு கேட்டா இல்லனா பைக் ரைட் போனா. அப்ப அது பண்ணு அப்படின்ற. ஏய் சாரி கரெக்ஷன். பிடிச்சவங்களோட பைக் ரைட் போனா. என்னதான் யாருமே லவ் பண்ண மாட்டாங்களே, அதான். ஐயோ லவ் பண்ற ஃபீலை விட தனியா இருக்கிற ஃபீலே வேற லெவல். அப்படின்ற. தனியா வந்தேன் தனியா போவேன், சொந்தம் பந்தம் தேவையில்லை. எங்க ஆளுக்கானோ மேல போன் பேசிட்டு இருக்கியா? இது அம்மாச்சி கிட்ட போய் சொல்றேன். அம்மாச்சி. ஐயோ வில்லங்க எட்டி பாக்குது. அங்க பாரு. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். இதுலதான் காசு இருக்கு போல. அம்மாச்சி மாமா காசு எடுக்கறாங்க. என்ன நிம்மதியாவே இருக்க மாட்டா. மாமா போன்ல ப்ளீஸ் சாக்லேட் கூட வாங்கி தரேன்டி. ஒண்ணும் இல்ல போன் வந்துட்டுண்டாய். நம்மள அதிகமா மாட்டி விடுறதும் சரி, போத்து விடுறதும் சரி, கூட பிறந்ததுங்க தான். பசங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? எங்க பார்த்தாலும் பைக்ல வெளியே சுத்திக்கிட்டு மாஸ்க் காட்டிக்கிட்டு எதா இருந்தாலும் பசங்க கேங் மாதிரி வருமா? ஐயே என்ன சும்மா பசங்க பொண்ணுங்க அங்க பத்தி தெரியுமா? பொண்ணுங்க கேங்னா என்ன? நாங்களும் எங்க போனாலும் ஒன்னாதான் சுத்துவோம். நாங்க எப்பயுமே ட்ரெஸ் எடுத்தா ஒரே கலர்ல தான் இருக்கும். எங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன தெரியுமா? பானிபூரி. எங்க ஸ்குவாட்லாம் எப்பயுமே மாசுமா. பசங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. வந்து தாடு பேச. வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளா இருந்த ஒருத்தன் திடீர்னு கம்மிட் ஆனா எப்படி இருக்கும்? இவ்ளோ கால் பண்ணிருக்கா. ஹலோ, தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். ஏன் கத்துற? இப்ப என்னதான் பண்ணோன்ற? காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொன்னா என்ன நீ லவ் பண்றல? நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. சார் இங்க வாங்க. ஏன் இல்ல நம்ம செட் ஆகும் தெரியும்ல. பாரு எவ்வளவு கஷ்டப்படுறேன். வேணாம் சிவாஜி, நீ பழைய மாரி சிங்கிளாவே மாறிடு. யோசிச்சு பாரு. முரட்டு சிங்கிளை நோக்கி என் பயணம் தொடர்கிறது. மாமா இத பாருங்க. ஐ நல்லா இருக்கே. யாருக்கு? அம்மாக்கு நான் வரைஞ்ச ரொம்ப பிடிக்குமா, அதனால அம்மாக்கு தெரியாம காட்ட போறேன். நல்லா இருக்கா? சர்ப்ரைஸ். ஏய் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்கு தெரியாம கிஃப்ட் பண்ணேன். நல்லா இருக்கா? இதை விட பயங்கரமாலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்னும் அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. ஓகே மாமா எதுமே சொல்ல. ரொம்ப நல்லா இருக்கு செல்லம். இப்படிதான் நம்மளுக்கு பிடிச்சவங்கள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். சரியா? அம்மா கிட்ட கொடுப்போமா? ஓகே. நம்ம யார சந்தோஷமா வச்சுக்கணும் நினைப்போம்? பிடிச்சவங்கள தானே. அதே இம்பார்ட்டன்ஸ் அவங்க நமக்கு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் எப்பப்பெல்லாம் லோவா இருக்கணும் அப்பெல்லாம் உங்ககிட்ட தான் தக்ஷிதா ஷேர் பண்ணுவேன். ஆனா ஒண்ணுமா, இந்த உலகத்துல எல்லாருமே பொய்யா இருக்காங்க. எல்லாம் தேவைக்காக தான் பழகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குமா. எனக்குன்னு யாரு இருக்கா? அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். உனக்கும் சொல்றேன், யாரையும் நம்பாத, அதான் நல்லது. மாமா எனக்கு ஒரு பிஸ்கெட்டும் டீரி மில்க்கும் வாங்கி வா. நான் போய் பால் குடிச்சிட்டு தூங்குறேன். அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டாரு. என்ன பண்றான்?
நான் மூஞ்சே தெரியல. இப்ப பாரு, இது இப்படி போட்ட அதை அப்படி லைட்டா ஏத்தி விட்டேன்னு வையேன், அப்படியே மூஞ்சி பிரைட் ஆயிடும். எப்படி இதை அப்படியே அப்லோட் பண்ற வேண்டியதுதான். சார், ஒரு சேலஞ்ச். பெத்த போட்டோவை ஃபில்டர் இல்லாம போடுங்க பாப்போம். ஃபில்டர் இல்லாம போட்டா மாட்டிப்போம். இது வில்லங்கமான சேலஞ்சா இருக்கு, என்னெல்லாம் பண்ண முடியாது. நில்லுங்க சார். போடி. எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்டேன். பாதி பேர் இப்படிதான் ஊழியா மட்டும் சுத்திட்டு இருக்கீங்க. கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போங்கு ஐயா போங்கு. டேய் மச்சான், நான் தக்ஷிதா, இந்த பக்கம். ஏன் மாமா? இல்ல, நீ தான் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுவியே, அதான் கேட்டேன். அழுவா மாமா, நான் வாரம் புது பெண்ணை மாத்தினே இருப்பேன். போன வாரம் நீ, இந்த வாரம் வேற வச்சேன். அப்படி சொல்றியா செல்லா குட்டி? என்னடா கலாய்க்கிறீங்களா? என்ன தப்பா சொல்லிட்டாங்க? நீ ஸ்டேட்டஸ்லாம் அவனுங்களுக்காக போடுறது இல்ல, எல்லாம் தெரியும்டா. அதெல்லாம் அப்படிதான் நடக்கும். சரி விடு, இதெல்லாம் எல்லாரும் பண்ற தப்பு தான், கண்டுக்காத. உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கணும், அது நாங்களா மட்டும் தான் இருக்கணும். ஆமா மாமா. அங்கிள், பால் எடுத்து போடுங்க. அங்கிளா? யார கூப்பிடுறா? இருமா வரேன். அந்த அங்கிள் போயிட்டாரு, அண்ணா போடுறேன். கேட்ச். தேங்க்ஸ் அங்கிள். இங்க வா, என்ன பார்த்தா அங்கிள் மாதிரி தெரியுதா? ஆமா, நீங்க நைட்டிஸ் கேட்டுதான். அப்ப என்னன்னா உங்களுக்கு வயசாகுமே. மனசுல என்ன சின்ன பையன் நினைச்சு சுத்திட்டு இருக்கீங்களா? போங்க அங்கிள். இங்க வா, என்ன பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்கா? ஆமா. விஷம் 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 விஷம். ஐயோ அம்மா, அங்கிள் அடிக்கிறாரு.